நான் வெஜிடபிள் போட்ட பிரியாணி பார்க்கலாம். பாஸ்மதி பிரியாணி பார்க்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பட்டை 4 பட்டை, சின்ன சின்ன பட்டை தான் இருக்குது இது. அதனால் 4 பீஸ் போட்டிருக்கேன். முந்திரி ஒரு 5 6, சோம்பு ஒரு டீஸ்பூனு, அன்னாச்சி பூ முக்கு, ஏலக்காய், பிரியாணி இலை, இது எல்லாம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஒரு கிராம்பு ஒரு 2 4 5 நல்லா வதங்கின பிறகு ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன், முந்திரியெல்லாம் லைட்டாக ப்ரௌன் ஆயிரும். எல்லாமே நல்லா வதங்கின பிறகு ஆனியனை போட்டு ஆனியன் வதக்குறோம். ஆனியன் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி 1.5 டீஸ்பூன் வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு ஆனியனை. இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துறோம். தக்காளி சேர்த்து தக்காளி வந்து நல்லா மைய வதங்கணும். தக்காளி ஸ்லைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, வரமிளகாய் தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுறோம். தயிர் போடுறோம். தயிர் மசாலா போட்டு ஓரளவுக்கு வதங்கின பிறகு தயிர் போட்டு, தயிர் வதங்கின பிறகு கேரட்டு, பீன்ஸு, கார்னு 3மே கொஞ்சம் ஒரு உளிச்சு வச்சுருக்கேன், அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போடணும். இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரம் பாஸ்மதி அரிசி ஊற வச்சிடணும். இப்போ இந்த கார்னு, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போது ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இப்போது நான் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். அப்போது 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லெமன் போட்டுட்டு நல்லா கொதித்த பிறகு உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டாச்சு. போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதித்த பிறகு லிட்டை போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லா பொலபலன்னு வெந்து வரும். இப்போது நமக்கு கார்ன் பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.